இப்போ நம்ம ஹோண்டா யூனிகார்னோட பேக் வுட்டு எப்படி மாட்டுறது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மொத்தம் 4 லாக் இருக்குது. இது ஒரு போல்டு, இது ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு வரும், இங்கே ஒரு போல்டு வரும். இது 2 மேஜரு. இது வந்து உள்ளே அப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து 2 மெயின் போல்டு இருக்குது. கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக வரும். இந்த 2 போல்டு இங்கே கரெக்டாக வந்து உட்கார மாதிரி பார்த்தோம். இது 2 தான் மேஜரு. அந்த இதுக்கு மாதிரி இது அழைத்த வேண்டியதெல்லாம். இது ஒரு ஏர் லாக்கு, இதோ இங்கே ஒரு லாக் இருக்குது. இதோட இந்த லாக்கை இதை லாக் பண்ணும். இது 2 லாக் ஆயிடுச்சுன்னா அப்படியே டைட்டாக நிற்கும். ஃபர்ஸ்ட் அப்போ இந்த 2 போல்ட் டைட் பண்ணிடணும். பண்ணியாச்சு. இது 2 10 சைஸு 10 வச்சு டைட் பண்ணணும். இதெல்லாம் ஹேண்ட் டைட் எல்லாம் நல்லா டைட்டாக அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் ஷேக்கிங் இருக்காது, வைப்ரேஷன் ஆகாது. இதை அவங்க டைட் பண்ணி முடிச்சோன்னே ஹேண்டில் பார் நம்மளுக்கு சேஃப்டிக்கு சைஸ் 12, போல்டு சைஸ் 12. இது ஹேண்டில், இது கைப்பிடி. இது 12T. எப்பவுமே ஜிக்ஸாக்காக டைட்டில் வச்சு பழகுங்க. இது சின்ன டீனால டைட் அவ்வளோ வராது, அதனால இது அடுத்தது இந்த போல்ட் இங்கே வா, இந்த லாக்கர், இந்த ஸ்க்ரூ, இது வந்து இந்த சின்ன ஸ்க்ரூ, இது வந்து இங்கே டைட் பண்ணணும். இது வந்து ஸ்டார். இதெல்லாம் ஓவர் டைட் வைக்கக்கூடாது, கை டைட் தான் வைக்கணும். ஏன்னா ஓவர் டைட் வச்சா பிளாஸ்டிக். இந்த போல்ட் டைட் பண்ணுறதுக்குள்ள ஷீல்டு போட்டுடணும். ஏன்னா இந்த ஷீல்டும் இதுவும் ஜாயிண்டில் வரும். ஷீல்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த லாக்கும் இந்த லாக்கும் இங்கேயும் லாக் பண்ணணும். இது உள்ள அப்படி வரணும், கவர் ஆகி. அதுக்கப்புறமா தான் இங்கே இது 2 ஜாயின் பண்ணணும். இது உள்ள வச்சுட்டு அப்புறமா இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இது உள்ள இப்படி கவர் ஆகும். அப்போதான் இந்த 2 போல்டு இங்கே இப்படி வரும், இந்த ஒரு போல்டு இப்படி வரும். ஃபர்ஸ்ட் இந்த போல்டை நம்ம டைட் பண்ணிடலாம்.
இதுவும் ஹேண்ட் டைட் தான், போர் டைட் கூட. அதுக்கப்புறம் இந்த போர்டு இங்கே அடியில் தெரியுது. இதோ இந்த ஹோல்ஸ் தான், இந்த ஹோல்ஸில் தான் நம்ம பண்ணணும். அவ்வளோதான் டெக் பண்ணி. அப்போ ஷீல்டுக்கு இது ஒரு லாக்கு, இங்கே ஸ்க்ரூ, அப்புறம் இங்கே ஸ்க்ரூ, இங்கே ஸ்க்ரூ. வந்து இந்த ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு வரும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு போல்டு வரும், அப்புறம் ஷீல்டு வச்சுன்னா 2 போல்டு வரும். ஃபஸ்ட்டு இந்த போல்டு டைட் பண்ணுறோம். எல்லாமே ஹேண்ட் டைட் தான், ஓவர் டைட் வேணும். இப்போ இந்த ஷீல்டு மாட்ட போகிறோம். ஷீல்டில் வந்து அதேமாரி இங்கே ஒரு போல்டு வரும், இங்கே ஒரு போல்டு வரும், இங்கேயும் அந்த ஆர்லாக், இங்கே ஒரு ஆர்லாக், அப்புறம் இங்கே ஒரு போல்டு. இது போய் உங்களுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து உள்ளே இப்படி வரணும். ஃபஸ்ட்டு இது உள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இதில் இப்படி ரைட்டு அதான் ரைட்டு விட்டு அது அப்படியே நின்றுடும். நம்ம இந்த போல்டை விட ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு போல்டு இங்கே இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு கையில் முடிஞ்ச ஏற்ற முடிஞ்சா கூட ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவரில் ஃபுல் டைட் வச்சிடணும். இப்போ இந்த ஷீல்டு ஃபுல்லாக அந்த ஓவர் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு போல்டு மட்டும்தான் போட வேண்டியது. எங்களுக்கு இந்த ஓர்டர் வந்ததுனால 2 வாசல் போட்டு டைட் பண்ணி போல்டு போட்டு டைட் பண்ணுறோம். எப்படி உடஞ்சிருக்குதா? அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ ஷீட் போட்டு மூட வேண்டியதான். ஆல் ஓவர் கம்ப்ளீட். இது நம்மளே